சிதம்பரம் நடராஜர் கோயிலின் சிறப்பான 10 அம்சங்கள் பற்றி வித்தியாசமான முறையில் பட்டியலிடுகிறார் தில்லை எனும் திருத்தலம் நூலின் ஆசிரியர் சந்திரிகா சுப்பிரமணியன். இதுவரையில் நாம் தரிசித்த சிதம்பரம் கோயில் இந்தத் தகவல்களை வாசித்ததும் இன்னும் நம் புருவங்களை உயர்த்தச் செய்கிறது. 1. சிதம்பரம் கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மையப் பகுதியாக அமைந்துள்ளது. 2. நடராஜப் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்தத் தாண்டவம் என்ற திருக்கோலம் காஸ்மிக் நடனம், காஸ்மிக் டான்ஸ் என்று பல ஆய்வுகளால் கருதப்படுகிறது. 3. நிலம், நீர், தீ, வளி, வான் ஆகிய பஞ்சபூதங்களான 5 இயற்கை அம்சங்களில் வானைக் குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம், காற்றைக் குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம், புவியைக் குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர ஆலயம் ஆகிய 3ம் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது 29 பாகை 41 கலைக்கிழக்கில் தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளன. இன்றைய அறிவியல் கருவிகள் உதவியுடன் நாம் பார்ப்பதை அக்காலத்தில் அமைக்கப்பட்டிருப்பது அதிசயமாகும். இது இந்து மதத்தின் பொறியியல், புவியியல் மற்றும் வானவியலின் உச்சகட்ட அதிசயம் என்றால் அது மிகையாகாது. 4. திருக்கோயிலின் முக்கிய அங்கமான விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை 24,500 தங்கத் தகடுகளைக் கொண்டு வேயப்பட்டுள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிப்பதை குறிக்கின்றது. 19,600 5. மேற்படி 21,100 பொற்தகடுகளை வேய 22,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 22,000 என்ற இந்த எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது. இதில் கண்ணுக்குத் தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும். 6. பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகவும். இந்த இடத்தை அடைய 5 படிகள் ஏற வேண்டும். இந்த படிகள் பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது சி, வா, யா, ந, ம என்ற 5 எழுத்தே அது. இறைவன் இதயக் கமலத்தில் இடம்பெற 5 எழுத்து மந்திரமே ஒரே வழி என்பதனை உணர்த்துவதாக இது உள்ளது. 7. இந்த கனக சபையை தாங்கிடும் 4 தூண்களும் ரிக், யஜூர், சாம, அதர்வணமாகிய 4 வேதங்களை குறிக்கின்றது. நடராஜரின் கனக சபை பிற கோயில்களில் இருப்பதைப் போன்று நேராக இல்லாமல் ஒரு பக்கமாகத் தள்ளியிருக்கிறது. 8. பொன்னம்பலத்தில் இருக்கின்ற 28 தூண்கள் 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிமுறைகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64 குறுக்குச் சட்டங்களைக் கொண்டுள்ளது. இது 64 கலைகளை குறிக்கின்றது. அதைச் சார்ந்து இதன் குறுக்கில் செல்லும் பலவித சட்டங்களும் மனித உடலில் ஓடும் பல இரத்தக் குழாய்களைக் குறிக்கின்றன. 9. பொற்கூரையின் மேலிருக்கும் 9 கலசங்கள் நவ சக்திகளை குறிக்கின்றன. அர்த்த மண்டபத்திலுள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அந்த மண்டபத்தின் அருகிலுள்ள மண்டபத்தில் இருக்கும் 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றது. 10. மனித உடலை அடிப்படையாகக் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் கோயில். அதனால்தான் அதன் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கக்கூடிய 9 நவ துவார வாயில்களை குறிக்கின்றது.